சலனம் 320. அதிக்கு நந்தினியின் வார்த்தைகளால் உறக்கம் வரவே இல்லை. அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்து கொண்டிருந்தான். அண்ணாமலை, தூங்கலியா? மணி 2. தூங்கணும் தாத்தா. கண்ணா, ஏன் தப்பும் பெரிய காரணம் இந்த பிரச்சனைக்கு. ஆனால் எல்லாரும் நந்தினி பற்றி மட்டும்தான் யோசிச்சோம். இப்போவும் அவளை பற்றி தான் யோசிக்கணும்னு சொல்கிறேன். தாத்தா, அவ பேசுறது வலிக்குது. உனக்கு நான் இருக்கேன்ல, உன் தம்பி இருக்கான்ல, எதுனாலும் ஷேர் பண்ண. ஆனால் நந்தினிக்கு அப்படியா? இல்லை, அதான் சொல்கிறேன். நீ அவளை தனிமையில் விடாத. அவளுக்கு ஏனோ எல்லாரும் சேர்ந்து ஏமாற்றிட்டாங்களோ என்று இருக்கும். அவள் என்ன பேசினாலும் நீ உன் இயல்பிலிருந்து மாறாத. தாத்தா, கேரக்டர் தப்பாக சொன்னால் வலிக்கும்ல. கண்ணா, ஒரு பொண்ணுக்கு யார் போய் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் புருஷன் சொன்னால் அவன் தானே எல்லாமே. பொண்ணுங்களுக்கு கோபம் வரும். அது உன் நந்தினிக்கு சொல்லவே வேணாம். ரொம்ப வருஷமா மாத்திரை சாப்பிட்றா. இப்போ ஆதினி பிரச்சனை வேற. அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்தும் சொல்லு. அவளை தனிமைப்படுத்தி இன்னும் மோசம்தான் ஆவா. அவ பேசினாலும் இப்ப விட்டுடாத. சந்தோஷமா இருக்கிறத காட்டிலும் எப்பவோ என்ன நடந்தாலும் நான் இருக்கேன் என்று சொல்லாமல் சொல்லணும். அதுதான் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இருக்கும் உறவு. சரிங்க தாத்தா என்று அறைக்குள் போக அங்கு நந்தினி குலுங்கி குலுங்கி சத்தம் வராமல் அழுது கொண்டிருந்தாள். என்ன நினைத்தானோ பின்னிருந்து அவளை அணைக்க அவள் அவன் பக்கம் திரும்பி அவன் முகம் பார்க்காமல் அழ அதி நெற்றியில் முத்தமிட்டான். அவ்வளவுதான். உடைந்த அணை போல் அவனை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தாள். அது 1000 மன்னிப்புகளுக்கு சமமானதாய் இருந்தது. அவளின் தலையை வருடி மார்பில் போட்டு அணைத்து கொண்டான். அங்கே பேச்சுக்கள் இல்லை. அதுவரை உறங்காதவள் அப்படியே உறங்கி போனாள். மகிழ் அடுப்படிக்குள் தண்ணீர் எடுத்து போக வந்தவள் அங்கே ஒர்க் ரீதியான ஃபோன் கால் வந்து கொண்டே இருக்க ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லி கொண்டே இருந்தான். மகிழ் தன் அப்பாவை பார்க்க அருகே வந்தவள் அவனின் காயத்தில் கை வைத்து, வலிக்குதுங்களாப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. ஹாஸ்பிட்டல் எப்போங்கப்பா செக்கப் போகணும்? 1 வாரம் ஆகட்டும். அப்பா சொல்லுடா. கோயம்புத்தூர் ஆஃபீஸில் வெங்கடலட்சுமி அக்கா இருக்காங்கல்ல, அவங்கள ஒன்றே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்களா? சரிடா, அந்த பொண்ணு கால் பண்ணிச்சு. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ அவங்கள கூட்டிகிட்டு வர முடியாதுடா. நான் போகணும், இல்லைனா தீபக் போகணும். நாங்கள் 2 பேரும் போனால் தப்பாகிடும். நீ தான் நேரில் போய் கூட்டிகிட்டு வரணும். சரிங்கப்பா. அதியப்பா கூட போறியா? அப்பா இப்போ இல்லைங்கப்பா. பிரியா சரியாகி வந்ததும் போய் பார்க்கலாம்ங்கப்பா. சரிடாமா. பிரியாவுக்கு புது ட்ரெஸ் 2 வாங்கி ஹாஸ்பிட்டல் போகிறப்போ கொண்டு போயிடுறா. அவளுக்கு நேத்தே வாங்கி வச்சிட்டேனுங்கப்பா. குட் என்றான் மெச்சுதலோடு. அப்போது முகிலன் வந்தான். பாப்பு, என்ன இங்கே நிற்கிற? அவள் கையை காட்ட ஈஸ்வர், குட் மார்னிங் சித்தப்பா. குட் மார்னிங். மூக்கை உறிஞ்சி, அப்பப்பா வாசம் ஆளை தூக்குதே. சித்தப்பாவுக்கு அடிப்பட்டதும் போதும் நம்ம வீடு அடுப்படிக்குள் நாட்டுக்கோழி வாசம் மூக்க தொலைக்குது. ஈஸ்வர், தொலைக்கும் ஏன் சொல்ல மாட்டேன்? சித்தப்பா, இப்போ எனக்கோ மகிழுக்கோ அடிபட்டு இருந்தா இன்னைக்கு திங்கக்கிழமை சிவனுக்கு, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, புதன்கிழமை விஷ்ணுவுக்கு, வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு, வெள்ளிக்கிழமை நம்ம குலதெய்வத்துக்கு, சனிக்கிழமை பெருமாளுக்குன்னு சொல்லி ஓட்டிட்டு கடைசியாக சண்டே பண்ணுவாங்க. நல்ல வேலை 6 நாள் ஒர்க் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எல்லா தெய்வமும் தூங்கிடுவாங்க போல. ஆனால் இன்னைக்கு ஸ்பெஷல் உங்களுக்கு என்றதும் அப்பத்தா ஒரு பக்கம் நாட்டுக்கோழி, சித்தி ஆட்டுக்கால், பெரிய தாத்தா மீன், சின்ன தாத்தா நண்டுன்னு பார்த்து வாங்கிட்டு வராங்க. அவன் சொன்ன விதத்தில் சிரித்தான் ஈஸ்வர். மகிழை பார்த்து, வா பாப்போ, நம்மளும் டேஸ்ட் பண்ணிட்டு வரலாம். நெல்லுக்கு பாயிறது கொஞ்சம் புல்லுக்கும் பாயட்டும் என்று வந்தவன் அடுப்படிக்குள் நுழைய அஞ்சு ஒரு தூக்குவாளியில் நாட்டுக்கோழி ரசத்தை ஊட்டி கொண்டிருந்தாள். சித்தி, யாருக்கு? பிரியாக்கு. என்ன இப்போவே மருமகளை ஐஸ் வைக்கிறீங்களா? பின்ன என் மருமகளை ஐஸ் வச்சாதானே நாளைக்கு அத்தை எத்தனை கிடப்பா? ஐஸ் வச்சு தான் அவளை மயக்கணுமா? பின்ன எல்லா மாமியாரும் என்ன போல இருப்பாங்களா அத்தைன்னு? முகிலன், அப்பத்தா சித்தி என்னமோ சொல்கிறாங்க. அண்ணம், என்னடி உன்னை போல? நீங்கள் 5 கூப்பிட்ற தூரத்தில் இருக்கேனா இல்லையா? அப்படி ஏண்டி, நீ என்னை பக்கத்து தெருவில் இருக்க, என் பக்கத்தில் தானே இருக்க. அப்படி இருந்தா கூப்பிட தானே செய்வாங்க. முகிலன், சித்தி, நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதால் தான் கூப்பிடுறாங்களாம். அவள், அப்படிங்களா அத்தை? பின்ன பொறுங்க, என் புருஷனை கூப்பிட்டு தனி குடித்தனம் போகிறேன். தனி குடித்தனமா? வாங்க சித்தி, புது வீட்டுக்கு போகலாம். நாங்கள் ரெடி. அஞ்சு, நாங்கள் எல்லாம் போகிறோம் அத்தை. அவர் சிரிக்க, அப்பத்தா நீங்கள் என்ன மாமியார்? சித்தி இந்த வயசில் போய் தனி குடித்தனம் போகிறேன்னு சொல்கிறாங்க. அண்ணம் அஞ்சுவிடம், என் பையன் வந்தால் கூட்டிகிட்டு போடி. வரமாட்டாருன்னு தெரிஞ்சு தானே இப்படி பேசுகிறீங்க. நாளைக்கு நானும் மாமியாராகி இப்படி தான் பேசுவேன். எவ்வளோ கர்வம் உங்களுக்கு. நீ முதல்ல போவியா? அது என்னமோ கரெக்டு தான். நான் ஒன்றும் எனக்காக எல்லாம் போகாமல் இல்லை.
நான் ஒரு நாள் இல்லாட்டியும் உங்க முகமே வாடிடுமே, அதுதான் போகாம இருக்கேன். வயசான காலத்தில் உங்களை ஏன் கஷ்டப்படுத்திட்டு அன்னம் அவளின் தலையில் கொட்டி பேரன் பேத்தி எடுக்க போற வயசில் பேச்சு பாரு. முகிலன், என்னங்க பாஸ் அடிச்சுப்பீங்கன்னு பார்த்தா சப்பனம் முடிச்சு சமாதானமாகிட்டேங்க. இருவரும் ஒரு சேர அவன் மண்டையில் கொட்ட கொஞ்ச நேரம் கலகலப்பானது. ஆனால் மகிழால் இயல்பாக இருக்க முடியவில்லை. மகிழ் அறைக்கு வந்தாள். மனம் ஒரு நிலையில் இல்லை. என்ன ஆபரேஷன், ஏன் இப்படி காயம் மாறாமல் ரணமா இருக்கு என்று யோசித்தவளுக்கு மனம் வலித்தது. வந்தவள் அங்கே ஒரு பையில் பிரியாவுக்கென்று ஆடைகள் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். அறைக்கு வந்த அஞ்சு, யாருக்கடி ட்ரெஸ்? பிரியாக்குமா? அன்பு எங்க? நிலவன் ரூம் போயிருக்கான், போய் கூப்பிடுறி. அப்புறம் அந்த ரூம் நாஸ்தி பண்ணிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். அவன் தான் குளிக்க வைக்க கூட்டிட்டு போயிருக்கான். இன்னைக்கு நிலவன் ஜோலி முடிஞ்சிச்சு என்றவள் பிரியாவுக்கான ஆடைகளை எடுத்துக்கொண்டு முகிலன் கிட்ட கொடுத்து விட போறேன் என்று போய்விட்டாள். மகளுக்கு பிரியாவையும் பார்க்கணும், தீரனையும் பார்க்கணும், ஹாஸ்பிட்டல் போகணும், எப்படி கேட்கறது என்று யோசித்து கொண்டே கிளம்பி வந்தாள். குளித்து முடித்து கிளம்பி வந்த பிள்ளைகள் அனைவரும் காலை உணவுக்காக அனைவரும் டைனிங் ஹாலில் அமர்ந்தனர். அன்பு தன் அம்மாவை பார்க்க அவளோ ஈஸ்வரின் அருகே வந்து, இப்போ குடிக்க போறீங்களா இல்லையா? ஏய், எதையாவது கொண்டு வந்து திணிச்சுக்கிட்டே இருக்க, இது வயிறு நினைச்சியா இல்லையா? உங்களோட ரூல்ஸ் எல்லாம் கம்பெனியோட வச்சுக்கணும், ஒழுங்கா குடிங்க. எப்படா இந்த காயம் ஆறும்னு இருக்கு. எதுக்கு தப்பிச்சு கம்பெனிக்கு போறதுக்கா? இங்க உட்காந்துட்டு இருந்தா எல்லாம் எப்படி நடக்கும்? அதுக்கு தான் இப்போ நிலவனும் முகிலனும் 2 பேரும் ஆஃபீஸ் போறாங்கல்ல, அவனுங்க பார்த்து பண்ணுங்க. எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் நேரடியா நீ சமையல் கட்டுக்குள் போயிட்டியா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டேன். சமையல் கட்டோ வீடோ அலுவலகமோ எதா இருந்தாலும் என்னை பொறுத்தவரை அனுபவம் வர கொஞ்சம் அவகாசம் தேவை. அங்கே ஒருத்தர் இருக்கணும், எங்கள் தாத்தா மாதிரி, என் அம்மா மாதிரி. நீ இன்னும் என் அம்மா இடத்த முழுசாக பிடிக்கலை தானே? அதுக்கு அத்தை அடுப்படியை விட்டு கொடுத்தா தானே? அதுக்கு பேர் விட்டு கொடுக்கறது இல்லடி, கற்றுக் கொடுக்கறது. நீ கற்றுக்கிட்டியா? எனக்குன்னு வேலைகள் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க, அதை தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி தான் இப்போ தான் ஆஃபீஸ்குள்ளே வந்திருக்கானுங்க. கொஞ்சம் ட்ரைனிங், அதுக்கப்புறம் டெவலப் ஆகி பண்ணுவானுங்க. அது வரைக்கும் நான் தான் பார்க்க முடியும். அவங்க எப்போ தனியாக எல்லாம் பார்த்துக்கிறானுங்களோ அன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், உன் கூட வீட்டில் இருக்கேன். ஹாய் சித்தி என்று நிலவனையும் முகிலனையும் பார்த்த அஞ்சு, சீக்கிரம் எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு என் புருஷனை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்கடா. என் புருஷன் கூட ஒரு டூர் போகணுன்னா கூட 63 வயசுக்கு அப்புறம் தான் போக முடியும் போல என்று புலம்பும் அவளை பார்த்த நிலவன் அவளின் காதுக்குள், நீங்கள் ஜாலியாக டூர் போகிறதுக்கு எங்களை கோர்த்து விட்டீங்களா? பின்ன எல்லாரும் 23 வயசில் போக போகும் ஹனிமூனை நானும் உன் சித்தப்பாவும் 63 வயசில் தான் போக போகிறோம். ஈஸ்வரை அவளை நிமிர்ந்து பார்த்து, 63 வயசில் ஹனிமூன் கேட்குதாடி உனக்கு? 80 போல் பார்க்க அவளோ சிரித்து கொண்டு, 83 வயசாக இருந்தாலும் நான் கேட்பேன். 80 போல் சிரித்து விட்டு நின்றிருந்தாள். அன்பு தன் அம்மாவின் அருகே வந்த அமர, என்ன என் தங்கக்குட்டி இன்னைக்கு காலையில் குளிச்சு படுஜோரா வந்து நிற்குது? அம்மா, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஹாஸ்பிட்டல் எதுக்கு? தீரன் மாமாவை பார்க்க போறேன். ஈஸ்வர் திரும்பி தன் மகனையே பார்த்தான். அப்படியே தன்னை போல பேசுவதாய் இருந்தது. அஞ்சு, அவனை ஏன் நீ பார்க்க போற? அவர் தானே என்னை காப்பாற்றினார். அவருக்கு ஆப்ரேஷன், நான் போறேன். அவங்க கொஞ்சம் சரியில்லாத என்று சொல்லும் போதே ஈஸ்வர் மனைவியை தடுத்து, எதுவும் சொல்லாதே. என்னங்க, அவன் நான் ஹாஸ்பிட்டல் போகட்டுமா என்று கேட்டிருந்தால் நீ பதில் சொல்லலாம். நான் போறேன்னு முடிவெடுத்துட்டு வந்து சொல்லும்போது அவனை போக விடு. அவன் குழந்தை, அங்கு எல்லோரும் எப்படி பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அஞ்சு, அன்பு தன் வாழ்வில் சரி தப்புன்னு அவனா பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கிட்டாதான் அது அவன் மண்டையில் நிற்கும். நீ அவங்க நல்லவங்க பேசு, அவங்க கெட்டவங்க அங்கே போகாத என்று சொல்லி கொடுக்கும் போது ஒரு நாள் அவங்களுடைய இயல்பை அவன் பார்க்கும்போது தன்னோட அம்மா தனக்கு தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்களே நினைக்கும் போது நீ நல்லதே நாளைக்கு சொன்னாலும் அவன் மண்டையில் ஏறாது. ஒரு குழந்தை தான் வளர்ப்பவர்களையும் தன்னை சுற்றி உள்ளவர்களையும் அது உற்று கவனித்து அவர்களை தான் அது ஃபாலோ பண்ணும். உன்னோட பார்வையில் கெட்டவர்களாக தெரிகிறவர்கள் அவனுடைய பார்வையில் நல்லவர்களாக தெரிந்தால், நம்ம அம்மா பொய் பேசுறாங்க, தப்பா பேசுறாங்கன்னு உன்னை பத்தி ஒரு பிம்பத்தை மனசுக்குள்ள உருவாக்குவான், வெறுத்துடுவான். அவனே போயிட்டு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கட்டும் என்று சொல்லி முடிக்கும்போது மகிழ் வந்து, அம்மா ஹாஸ்பிட்டல் போறேன். முகிலனும் ஆதனியும் பின்னாடி வந்து, நாங்களும். நிலவன், நான் கம்பெனிக்கு போறேன் சித்தப்பா. சரி, எல்லாரும் போயிட்டு வந்துடுங்க என்று அனுப்பி வைத்தார்கள். சலனம் 221. மருத்துவமனைக்கு செல்வதற்காக இளையவர்கள் அனைவரும் வாகனத்தில் திருப்பூரிலிருந்து கோயம்புத்தூரை நோக்கி புறப்பட்டனர். அன்பு, அக்கா மாமாவுக்கு வலிக்கும்ல? மகிழ், அவனும் மாமா பாவம்,
ஆதினி, அன்புக்குட்டி, அக்கா ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னா போதும். ரொம்ப டீப்பா ஃபீல் பண்ணாத. மாமா பாவம். நீ ஏன் அவரை பார்க்க இவ்வளவு எக்ஸைட்மெண்ட் ஆகுற? ஹெல்ப் பண்ணினதாலா? எனக்கு அவரை பிடிக்குது. அன்பு, அவர் நம்மளை போல் இல்ல. நேரத்துக்கு நேரம் மாறிடுவார். முகிலன், ஏ லூசு, சின்ன பையன்கிட்ட என்ன பேசுற? வீட்டில் சித்தப்பா பேசுனதை கேட்டியா இல்லையா? சித்தப்பா சொன்னது ஓகே தான். ஆனால் எனக்கு தான் தீரன் மாமா பற்றி நல்லா தெரியும். அவர் சூழ்நிலைக்கேற்ப மாறக்கூடியவர். மகிழ், இது உனக்கும் சேர்த்துதான். மகிழ் மௌனமாக இருக்க, ஆதினி, அன்புக்குட்டி, இன்னையோட சரி தங்கம். இனி நீ டெய்லி எல்லாம் வந்து அவரை பார்க்கக்கூடாது, சரியா? அதற்கு அவன் பதில் சொல்லவே இல்லை. அவன் மகிழினியை பார்க்க அவளுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அக்கா ஏதாவது பேசுவாள் என்று எதிர்பார்த்திருந்தான் போலும். அவள் பேசாமல் இருப்பதை கண்டவன் அவனே, ஆதி அக்கா சொல்லு தங்கம், உங்களுக்கு மாமா பிடிக்காதா? அவருக்கு தான் என்ன பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்காட்டி நான் பேசக்கூடாதா? அந்த கேள்விக்கு அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. முகிலனும் மகிழும் ஏதாவது பேசுவார்கள் என்று பார்த்தால் அவர்கள் இருவரும் நீ ஆரம்பித்ததை நீயே முடி என்பது போல் அவளின் பேச்சில் கவனம் வைத்தார்களே தவிர இடையில் நுழையவில்லை. இது என்னவோ சின்ன வயதிலிருந்து அந்த வீட்டில் அனைவரும் கடைபிடிக்கும் பழக்கம். ஒருவர் பேசும்போது மற்றொருவர் மூக்கை நுழைப்பதில்லை. ஆதினி தன் பாஷையில் அவனுக்கு புரிய வைக்க நினைத்து, அன்பு, அவருக்கு உண்மையா பாசம் காட்ட தெரியாது. அவருக்கு இன்னைக்கு என்னையை பிடிக்கும், நாளைக்கு உன் அக்காவை பிடிக்கும், இன்னொரு நாள் இன்னொருத்தவங்களை பிடிக்கும். அவனோ, அக்கா நம்ம வீட்டில் நான் யாருக்கெல்லாம் செல்லம்? எங்களுக்கெல்லாம் நீ தான் செல்லம். அதான் யாருக்கெல்லாம்? எனக்கு, மகிழுக்கு, அண்ணன்களுக்கு, சின்ன தாத்தாவுக்கு, அஞ்சு சித்திக்கு, இப்படி வீட்டில் எல்லாருக்கும். நோ, என்னனோ, அப்பாவுக்கு நான் செல்லம் இல்லை, நந்தம்மாக்கு நான் செல்லம் இல்லை, பெரிய தாத்தாக்கு நான் செல்லம் இல்லை, அப்பத்தாக்கு நான் செல்லம் இல்லை. முகில், அவன் பேசி நீ கேட்டதில்ல, நீ இன்னைக்கு கேளு. இனிமேல் அவன்கிட்ட பேசும்போது நீ யோசிக்கலாம், அப்படி பேசுவான் என்று சிரித்தவன் தம்பியின் பேச்சை கேட்க ஆர்வமாய் இருந்தான். ஆதினி, அன்பு இப்போ என்ன சொல்ல வர? நானும் சொல்றேன் என்றவன் ஆதினியின் முகத்தை தன் பக்கம் திருப்பி, நம்ம அப்பத்தா எப்பவுமே மகிழ் அக்காவை கொஞ்சுவாங்க, நந்துமா அக்காவை கொஞ்சுவாங்க, பெரிய தாத்தா உங்களை மட்டும்தான் கொஞ்சுவாங்க, அப்பா மகிழ் அக்காவை மட்டும்தான் கொஞ்சுவாங்க. இவங்க யாரோ என்ன முகிலனாவை, நிலவன் அண்ணாவை எல்லாம் கொஞ்ச மாட்டாங்க. அப்ப நான் இவங்க கூட எல்லாம் பேசக்கூடாதா? அவங்க எல்லாம் கெட்டவங்களா? குழந்தை என்று நினைத்திருக்கிறோம், ஆனால் எப்படி கவனிச்சிருக்கான் பாரு என்பது போல்தான் இருந்தது மற்ற மூவருக்கும். அந்த கேள்விக்கு ஆதினி தயங்கி நிற்க மகிழ் வேகமாய், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அங்கே எல்லாம் நம்ம ஆட்கள், அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அம்மாவும் இதுதான் சொன்னாங்க. எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும் என்ற அவசியம் இல்லை. ஆனா நம்ம வீட்டில் உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா எல்லா நேரமும் கொஞ்ச மாட்டாங்க. அதற்கான நேரம் வரும்போது காட்டுவாங்க. அப்புறம் எல்லாரும் நம்மளை வந்து கொஞ்சணும்னு நினைக்க கூடாது. அன்னைக்கு சம்மத்தா கியூட்டா யார் இருக்காங்களோ அவங்கள தான் பிடிக்கும். இன்னைக்கு மகிழ் அக்கா பிடிக்கும், நாளைக்கு ஆதினி அக்காவை பிடிக்கும். ஏதாவது பெட்டரா பண்ணா இன்னைக்கு நிலவன் அண்ணா கொஞ்சுவாங்க, நாளைக்கு முகில் அண்ணாவை பாராட்டுவாங்க. அதுக்காக அவங்கள மட்டும் பிடிக்கும்னு இல்லை. அப்பா மிரட்டுனா அப்பா கெட்டவங்க இல்லை, அவருக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் எல்லாரும் நம்ம ஆட்கள்னு சொன்னாங்க என்று அவனுக்கு தெரிந்த குழந்தை பாஷையில் சொல்லி முடித்தான். ஆதினி, தீரன் அவர் நம்ம ஆட்கள் இல்ல அன்பு. பெரியவங்களை பேர் சொல்லக்கூடாதா அக்கா? அவர் தீரன் மாமா. நீ மட்டும் முகிலனடே சொல்ற. அவன் என் அண்ணா. அதில் முகிலனின் இதழில் புன்னகை. நீ கூப்பிடு குட்டி புலி. அண்ணாக்கு நீ அப்படி கூப்பிடாதான் பிடிக்கும். சரி, சாரி அக்கா பேர் சொன்னதுக்கு. தீரன் மாமா நம்ம வீட்டு ஆள் இல்லை. அவனோ, ஏன் ஆதிராத்திய தவிட்டுக்கு வாங்கிட்டாங்களா? அதில் முகிலன் சிரிக்க, மகிழ் குட்டி என்ன பேசுற? அவங்க நம்ம அத்தை. ஆதினி, அன்பு குட்டி, தீரன் மாமா அடுத்த வீட்டு பையன். எப்படி? அவங்க அடுத்த வீட்டில் இருக்காங்கல்ல. நீங்களும் அடுத்த வீட்டிலிருந்து தானே வந்தீங்க. ஆனால் என்னோட அக்கா தானே நீங்க. அதில் ஆதினிக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. மற்ற இருவரும் ஆதினியிடம் இனி எதுவும் பேசாதே என்பது போல்தான் பார்த்தனர். ஆதினி கண் கலங்கியபடி, ஏன் என்ன அப்படி சொல்ற? அவனோ, நான் குட்டியா பாப்பாவை இருக்கிறப்போ இருந்து அண்ணா அக்கா எல்லாரும் என் கூட தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்தப்புறம் எல்லாரும் நீங்கள் என்னோட இன்னொரு அக்கான்னு சொன்னாங்க. நான் ஓகே சொல்லிட்டேன்ல. அப்போ நீங்கள் என் அக்கா என்றால் அவரும் நம்ம மாமா தானே? ஏனோ இந்த பதிலில் அவள் அப்படியே நின்று விட்டாள். இவன் குழந்தை சேட்டை செய்வான், இவனுக்கு அவ்வளவுதான் விபரம் என்று நினைத்தவளுக்கு அவன் இந்த வயதிலேயே வக்கீல் போல் பேசுவதை நினைத்து, மறு பேச்சு பேச முடியாதபடி கேள்வி கேட்பதையும் நினைத்து ஒரு நிமிடம் மௌனமாகிவிட்டாள் ஆதினி. அவனோ, அக்கா சொல்லுங்க, ஏன் மாமா பிடிக்கல உங்களுக்கு? அவர் உன்ன மாதிரி நல்லவர் கிடையாது அன்பு குட்டி. மாறிட்டே இருப்பார்.
அவருக்கு என்னைய முன்னாடி பிடிக்கும், இப்போ பிடிக்காது. நேற்று வரை மகிழ பிடிக்கும், இன்னைக்கு உன்னை பிடிக்கும், நாளைக்கு யாரோ என்றவளுக்கு அழுகை வந்தது. அவனும் அக்கா அப்பா கூட என்னை திட்டுவார், முறைப்பார், இப்போ சிரிக்கிறார். அப்புறம் எப்போ பாரு அம்மாவை திட்டுவார். ஏம்மா அப்பா கூட இருக்கீங்க? அவர் உங்களை திட்டுறாரு, என்னையும் திட்டுறாரு. இந்த அப்பா நமக்கு வேணாம்னு அம்மா கிட்ட சொன்னேன். முகிலன், டேய் குட்டிப்புளி, விட்டா என் சித்தியை டைவர்ஸ் பண்ண வச்சிடுவ போலியே நீ. மகிழ் தம்பி பேச பேச அவள் அவனையே பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். அவனோ அம்மா சொன்னாங்க, அப்பாக்கு அம்மா மேலே ரொம்ப லவ், ஓ மேலே அக்கா மேலே எல்லோரின் மேலும் லவ்வோ லவ். அப்பாக்கு 1000 வேலை டென்ஷனாக இருப்பாங்க. அதனால் எல்லா நேரமும் சிரிக்க முடியாது, எல்லா நேரமும் கொஞ்சம் முடியாது. அப்பா கொஞ்ச நாளும் திட்டினாலும் நம்ம அப்பா. அவர் எப்படி இருந்தாலும் நீ அப்பாவை ரெஸ்பெக்ட் பண்ணணும், லவ் பண்ணணும். நாளைக்கு பெரிய பையன் ஆகிட்டா அப்பாவுக்கு எல்லாம் பார்க்கணும் என்று அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்காக தான் அப்பா உழைக்கிறாங்க. இந்த வீட்டில் எல்லாரும் நம்ம எல்லாருக்காகவும் தான் இருக்காங்க. யார் ஒருத்தர் நமக்காக கொஞ்சம் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம எப்பவும் மதிக்கணும், மறக்கக்கூடாது. அவங்க தப்பே பண்ணாலும் நல்லது பண்ணினதை எல்லாம் நினச்சி பார்க்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மாமா எனக்கு நல்லது தானே பண்ணியிருக்காரு. யார் எப்படி மாறினாலும் நம்ம ஒரே மாதிரி இருக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் நான் மாற மாட்டேன். அப்புறம் நீங்கள் அன்றைக்கி குட் கேர்ளாக இருந்திருப்பீங்க, அதான் மாமாவுக்கு உங்களை பிடிச்சிருக்கும். நேற்று மகிழக்கா குட் கேர்ளாக இருந்திருப்பாங்க, பிடிக்கும். இன்னைக்கு என்ன பிடிக்கும்? நம்ம எப்பவும் போல லவ் பண்ணுவோம், ஐ லவ் யூ அக்கா, சரியா என்றவன் ஜன்னலோரம் போய் அமர்ந்து விட்டான். மகிழினிக்கு தன் மனதிற்குள் இருந்த அனைத்து கவலையும் அவன் வார்த்தைகளில் போய்விட்டது. அவன் தீரனை பற்றி பேசியதற்காக சந்தோஷப்படவில்லை அவள். தன் கண்ணுக்கு அவன் குழந்தை. ஒன்றை பேசும்போதே 1000 சேட்டை செய்யக்கூடிய அவன் இந்த அறியா வயதில் சொல்லித்தரும் விஷயங்களை கேட்காதது போல் இருந்தாலும் எப்படி கச்சரிக்கிறான் என்று நினைத்து நினைத்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். சந்தோஷத்தில் அவளுக்கு கண் கலங்கியது. ஆதினி வாயே திறக்கவில்லை. ஏனோ சித்தப்பா சொன்னது சரியோ என்று யோசித்தாள். மருத்துவமனை வந்தது. தீரன் அறை எண் 100, பிரியா அறை எண் 105. அவளின் அறைக்கு செல்லணும் என்றால் தீரன் அறையை கடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை. அவ்வழியாக போக அங்கே வெளியே ஆதிரை அமர்ந்திருந்தாள். மகள் பார்த்து விட்டாள். அந்த முகத்தில் அவ்வளவு கவலை அவளுக்கு. இதற்கு முன்பாக தன் அத்தையை அப்படி பார்த்ததே இல்லை. ஆனால் என்ன செய்வது, அருகே விஜயா இருக்கவும் பேசாமல் முன்னே கடக்க நினைக்க அன்பு அவளின் கையை பிடித்து அக்கா வாங்க, மாமா பார்த்துட்டு போகலாம். அந்த சத்தத்தில் ஆதிரையும் விஜயாவும் நிமிர்ந்து பார்க்க மகிழ் வேகமாய் அவ்விடத்தை கடந்து விட்டாள். ஆதினியும் முகிலனும் நின்றனர். அன்பு போகும் மகளினியையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். ஆதிரை அருகே வந்து எப்படி இருக்கீங்க 2 பேரும்? அவளின் கேள்வியும் தனக்கு நேர்ந்தது எதுவும் தெரியாது என்று புரிந்தது அவளுக்கு. நல்லா இருக்கோம் அத்தை, நீங்க? முகிலன், தீரன் மாமா இப்ப எப்படி இருக்காங்க? ஆதிரைக்கு கண் கலங்கியது. அவளால் பேச முடியவில்லை. தன்னை கண்டால் கட்டிக்கொள்ளும் அன்பு யாரையோ பார்த்து கொண்டே நிற்பதை கண்டு அன்பு குட்டி. அன்பு திரும்பி அவளின் அருகில் வந்து அத்தை என்று காலோடு கட்டி கொண்டான். ஆதினி அவனையே பார்த்தாள். ஏன் இவன் இவங்கள மட்டும் இவ்வளவு அன்போடு கட்டி கொள்கிறான் என்று. ஏனோ எப்ப அழுவோம் என்று ஏங்கிக் கொண்டிருந்த நொடியா, இல்லை தனக்கு உறவான ஒருவன் வந்திருக்கிறான் என்ற மனதின் நெகிழ்வா என்று தெரியவில்லை. அவனை கண்டதும் இறுக்கி கட்டி கொண்டாள். அவளின் கண் ஆராய் பெருக அவளையும் அறியாமல் விம்மத் தொடங்கினாள். அழும் அவளின் முதுகை வருடி அன்பு, அத்தை அழாதீங்க, மாமாக்கு ஒண்ணு இல்லை. நேத்து கூட மகிழ் அக்காவும் அழுதுட்டே தான் இருந்தாங்க. அந்த வார்த்தையில் ஆதினிக்கு ஒரு மாதிரி வலித்தது. முகிலனுக்கு அது என்ன புது மாதிரியான ட்விஸ்ட் என்பது போல் இருந்தது. விஜயாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஆதிரை நிமிர்ந்து அக்கா அழுதாளா? மாமா நேற்று பேசினதிலிருந்து அக்கா அழுதுட்டே தான் இருந்தாங்க. அக்கா எங்க? அக்கா போயிட்டாங்க. ஆதிரைக்கும் புரிந்தது, விஜயாவுக்கும் புரிந்தது அவள் ஏன் போய்விட்டாள் என்று. அன்பு, அத்தை மாமா கிட்ட போலாமா? அத்தனை பலமான சொந்தம் இருந்தும் யாரும் இல்லாதது போல் மருத்துவமனையில் தான் தனது கணவர், மாமியார், மகன் என்று 4 மட்டுமே ஒருவனை பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் தன் மாமியாரின் வார்த்தையால் தன் பிறந்த வீட்டினர் ஒருவர் கூட வர முடியவில்லை என்று அவளுக்குள் அத்தனை கவலை. ஆனால் அன்புவின் ஒற்றை வருகை அவளுக்கு ஏதோ ஒரு யானை பலத்தை கொடுத்தது. அவனின் விரலை பிடித்து மகனின் அறைக்குள் போனாள்.
விஜயா குனிந்து அமர்ந்திருந்தார். முகிலனுக்கு அவர் பேசியது எல்லாம் நிலவன் மூலம் தெரிந்ததால் அவன் பிரியாவை தேடி போய்விட்டான். ஆதனி அவரின் அருகே போய், அம்மாச்சி, ஏனோ அவளுக்கு குற்றம் இழைத்து விட்டதை நினைத்து அவளின் முகத்தை பார்க்க தயங்கி அவர் குனிந்து அழுதார். எதுக்கு அம்மாச்சி இப்படி அழுவுறீங்க? மாமா நல்லாகிடுவார். ஒரு தப்புக்கு ஒரு தண்டனை கிடைக்கும். உனக்கு பண்ணினதுக்கு தான் கடவுள் அவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்திருக்காரோ? சேச்சே, இவ்வளோ பெரிய கத்தி குத்தெல்லாம் படணும் என்று நான் என்னைக்குமே நினைச்சதில்லைங்க அம்மாச்சி. அம்மா எப்படி இருக்கா? அவளுக்கு உன்னை பத்தி ஏதாவது தெரியுமா? அம்மாக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. அவ நல்லா இருக்கால, அவளுக்கு எதுவும் ஆகலையே. நந்தினி எங்க என்று பதட்டத்தோடு கேட்கும் அவரையே பார்த்து, உங்க பொண்ணு நல்லா இருக்காங்க அப்பாடி என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார் அவர். ஆதனி அவரின் கண்ணீரை துடைத்து அவரின் முகத்தை நிமிர்த்தி, என் முன்னாடி தெரியுற நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. ஆனா என் அஞ்சு சித்தி சித்தப்பா மகிழினி மேல மட்டும் அவ்வளவு வெறுப்பு. என்ன பேசுவது என்று அவருக்கு தெரியவில்லை. அதை விடு என்று அவளை அருகே அணைத்து சிறிது நேரம் நலம் விசாரித்த பின் அவளின் கையை பிடித்து, தீரனுக்கு எப்படி கத்தி குத்துப்பட்டுச்சு, உன்னை காப்பாற்றேன்னு சொன்னாங்க, உனக்கு என்ன பிரச்சனை? அந்த நேரம் முகிலனிடமிருந்து ஃபோன் வர, அதுதான் உங்களுக்கு தெரியுமே அம்மாச்சி, அதையே பேசினா மனசு கஷ்டமாயிடும், நீங்க இருங்க, நான் இதோ வந்துடுறேன் என்று சொல்லி கிளம்பி விட்டாள். பிரியாவின் அருகில் அவளின் கட்டுகளை எல்லாம் பிரித்து பெரிய தையல் பிரித்து ஆடை மாற்றிய பின் செவிலியர்கள் உள்ளே வரலாம் என்று சொல்லும் போது அதுவரை வெளியே அமர்ந்திருந்த மகிழ் மற்றும் முகிலனோடு ஆதனியும் வந்து சேர்ந்து கொண்டாள். அவர்களை கண்டதும் தீபக், நான் திருப்பூர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், அவ்வளவுதான் என்று சொல்லி புன்னகையோடு சேர்த்து கிளம்பி விட்டான். மகிழ் உள்ளே வந்ததும் அமர்ந்திருந்த பிரியா ஓடி வந்து அவளை கட்டி கொண்டாள். ஆதனிக்கு இவ்வளோ க்ளோஸ் யாருமில்லை. சில நேரங்களில் மகிழினியை பார்த்து அவள் ஆழ்மனம் ஏங்க ஆரம்பித்தது. முகிலன், பேபி நீ ஓகேவா? என்னோட காயத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஹக்மி. அவன் உடனிருக்கும் மகிழினியையும் ஆதனியையும் பார்த்து தயங்கி நின்றான். பிரியா, ஹலோ, கட்டி பிடிக்கிறதுக்கே இவ்வளோ தயங்குறீங்க பாஸ். ஃப்யூச்சரில் நம்ம பேபியை தயங்கி தயங்கி தான் கொஞ்சுவீங்களா? இவங்க 2 பேரும் அட்டை பூச்சிகள், லைஃப் எல்லாம் கூட இருப்பாங்க. இவங்கள பார்த்தா நமக்கு கொஞ்சுவதற்கு எப்படி பாஸ் பேபி வரும்? மகிழ் அவளின் முதுகில் அடிக்க ஆதனி பேக் என்று அவளையே பார்க்க முகிலன் கொஞ்சம் வெக்கம்பட்டு முகம் தாழ்த்த, அம்மா தாயே நீ நல்லா கொஞ்சு, நானும் ஆதனியும் வெளியே இருக்கோம் என்று அவளின் கையை பிடித்து வெளியே நகர போக, அடியே நாத்தனாரே, இதுக்கே கோவிச்சுக்கிட்டா எப்படி? சும்மா ஃபன் பண்ண. உன் அண்ணன் இல்லாட்டி கூட நான் இருந்துடுவேன், நீ இல்லாட்டி இருக்கிறது தான் எனக்கு கஷ்டம் என்று அவளை கட்டிக்கொள்ள முகிலன் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டே இருந்தான். ஆதனிக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்க அவள் தனித்து நிற்க அதை கண்ட மகிழ் அவளின் கையை பிடித்து, நீயும் இதில் மிங்கிளாக, நம்ம எப்பவும் ஒன்னா இருப்போம், என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம எப்பவும் பிரியக்கூடாது, சரியா என்று சொல்ல 3 பெண்களும் தலையாட்டினார்கள். ஏனோ முகிலனுக்கு தன் குடும்பத்தில் பிரிவினை என்ற ஒன்று பிரியாவால் நேர்ந்திடாது, எந்த பிரச்சனையும் பிரியாவால் ஏற்படாது என்று தெளிவாக புரிந்தது அவனுக்கு. ஆதிரை அன்புவோடு உள்ளே வரும் பொழுது, ஆபரேஷனுக்கு தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம், கொஞ்ச நேரம் வெளியே இருங்கள் என்றதும் அவர்கள் அந்த அறையின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். தீரனும், இப்போ எனக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பொறுங்க, ஒருத்தவங்க வரணும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தான். செவிலியர்கள் அறுவை சிகிச்சைக்கு தயாராகி, சார் உங்களுக்கு இது முக்கியமான ஆபரேஷன் சார், ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க என்று தீரனுக்கு மருந்தை ஊசி மூலம் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது, தீரன், என் அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுங்க. ஆதிரை அருகே வந்து, என்னப்பா மகிழ் வந்துட்டாளாமா? தம்பி ஃபர்ஸ்ட் ஊசியை போடு, அவ வந்தா மட்டும்தான் நான் ஆபரேஷன் பண்ணுவேன். அக்கா வந்துட்டாங்க மாமா என்று அருகே வந்தான் அன்பு. அவனை கண்டதும் வலியோடு கூட ஒரு புன்னகை அவன் இதழ்களில் வந்தது. அவை எங்க, நீங்க ஊசி போடுங்க, உங்களுக்கு நல்லாகிடும். அக்காவும் அழுதுட்டே இருந்தாங்க, காலையில் சாமியெல்லாம் கும்பிட்டாங்க, நான் போய் அக்காவை கூட்டிட்டு வரேன், நீங்க ஆபரேஷன் பண்ணிட்டா நல்லா ஆயிடுவீங்க என்று சொல்லிவிட்டு ஓடினான் அவன். அவன் கண்கள் அந்த வாசலையே எதிர்பார்த்தது. கடைசி வேண்டுதல் போல் கடைசி பார்வையை மனம் யாசித்ததோ என்னவோ. சலனம் 323. அன்பு வெளியே வந்தவன் தன் அக்கா போன பக்கம் ஓடி வந்தான். அறைக்கு அறிமுகம் தேவையில்லை, அவர்களின் பேச்சு சத்தம் சொல்லியது. உள்ளே தட்டிவிட்டு வந்த அன்பு மகிழிடம், அக்கா மாமா கூப்பிட்டாங்க என்று கைப்பிடித்தான். அவள், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். அக்கா மாமா கூப்பிட்டாங்க வாங்க. முகில், ஏன் பாப்பு, போய் பாரு. ஆதினி, போவாளா மாட்டாளா என்று அவளையே பார்க்க, பிரியா, யாரடி தீரன் மாமா, அவருக்கு என்ன ஆச்சு? அவள் நடந்ததை சொல்ல, ஏ லூசு, உனக்கு என்னமோ ஏதோன்னு அவர் கோயம்புத்தூரிலிருந்து ஃபாலோ பண்ணிட்டு உன் பின்னாடியே வந்தார். விழுந்து அடிபட்டு ஓடி வந்தவர் உன்னை அப்படியே சும்மா போகலையே, இப்போ அவருக்கு அடிபட்டிருக்கு, போய் பாரு.
அதற்குள் அன்பு வாங்க போகலாம் என்று இழுக்க அக்கா எனக்காக என்றதும் கிளம்பினாள். ஆதினி போகும் மகளினியையே பார்க்க முகிலன் அவளின் தோளில் கை போட்டு ரிலாக்ஸ். பிரியா ஏன் என்னாச்சு? தீரன் முதல் ஆதினிக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணினார். அவளும் அதுக்காக தான் வெளிநாடு எல்லாம் வந்தாள். அப்புறம் மாறிட்டார். பிரியா உண்மையான லவ் இருந்தா யாருமே மாற மாட்டாங்க. மகிழ கொன்னுனதும் அவர் எவ்வளோ பதறிட்டு பின்னாடி வந்தாரு தெரியுமா? அவர் கண்ணில் அவளுக்கான ஏக்கம் இருந்தது. ஆதினி அப்போ என்னை லவ் பண்ணிட்டு மகிழ லவ் பண்ணினா தப்பில்லையா? லவ்ங்கிறது ஈஸியா பிடிக்கலன்னு மாற்றிக்கலாமா? இன்னைக்கு முகிலன் உன்னை லவ் பண்ணிட்டு நாளைக்கு வேற பொண்ணையும் பார்த்தா உண்மையில் ஃபீலிங் வரலன்னு சொல்லி இன்னொரு பொண்ணை லவ் பண்ணினா? பிரியா ரொம்ப வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பலருக்கு ஏனோ போக போக லைஃப் போர் அடிக்குது. அந்த லைஃப் பிடிக்கலன்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ போய் ஏன் டிவோர்ஸ் பண்ணின 100 முறை கேட்டாலும் பிடிக்கல என்றுதான் போறவங்க சொல்லுவாங்க. அப்படி கல்யாணம் பண்ணின பிறகு வேணாம்னு சொன்னா என்ன பண்றது ஆதினி? இது ஏமாற்றுவது தானே. இது என் அப்பா அம்மா அவங்கள கூட வாழ்ந்திருந்தா அவங்க எனக்காக பேசியிருப்பாங்களே. உங்களுக்கு அவர் எப்போ ப்ரப்போஸ் பண்ணினார்? நான் 9th படிக்கிறப்போ. ஏன் அவரை பிடிச்சது? அவள் நடந்ததை சொல்லி முடிக்க உனக்கு 14 அவருக்கு ஒரு 17. ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கவே குறைஞ்சது 18 வயசாகும். ஒரு ஆணுக்கு 24 வயசிலும் ஒரு பொண்ணுக்கு 21 வயசுக்கு அப்புறம் தான் தெளிவான முடிவுகளை எடுப்பாங்க என்று பெரியவங்க சொல்றாங்க. அப்ப அவருக்கும் இல்லை உங்களுக்கோ தோன்றினது லவ் இருந்தா நீ இப்போ அவரை குறை சொல்ல மாட்ட. நமக்கு பிடித்த ஒருத்தரை யார் முன்னாடி விட்டு கொடுக்காதது உண்மையான லவ். அவருக்கு உங்க மேல லவ் இருந்தா அவர் விட்டுட்டு போயிருக்க மாட்டார். வழி கண்டவள் நான் தானே. ஒரு வாழ்க்கையை கனவில் வாழ்ந்து முடிச்சிட்டேன்னா லைஃப் மாறிட்டே வருது ஆதினி. நடைமுறை வாழ்க்கைக்கு வா. தாத்தா பாட்டியெல்லாம் எப்படி வாழ்றாங்க தெரியுமா? முன்னாடியெல்லாம் பெற்றோர்கள் இதுதான் சட்டை, இதுதான் உனக்கு நல்லா இருக்கும் என்று சட்டை முதல் வாழ்க்கை துணை வரை அவங்க தான் எடுப்பாங்க. பெற்றவர்கள் சொல்வது தான் அப்போ நடக்கும். உனக்கு இதுதான் வேணும், இப்படி தான் வாழணும், இப்படி வாழ்ந்தா மட்டும்தான் அது வாழ்க்கை, இல்லாட்டி நீ வாழ்றது வேஸ்ட்ன்னு சொல்லி கட்டி வச்சிடுவாங்க. பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு நகங்கூட கீறி விடக்கூடாது என்று வளர்க்கும் பெண்ணை யாருன்னே தெரியாத ஒருத்தன் கூட முதலிரவுன்னு சொல்லி திருமணம் முடிந்ததும் அனுப்பி விடுவாங்க. அவன் அந்த பெண்ணின் அனுமதி கேட்காமலேயே அவளின் உடம்ப தொடரப்போ எப்படி இருக்கும்? இதுதான் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையா? அவளுக்குன்னு உணர்வுகள் இருக்கும். யார் மதித்திருந்தாங்க? பொண்ணோ ஆணோ அவங்க ஒருவேளை கெட்டவங்களா இருந்தா வாழ்ந்துதான் ஆகணும். உனக்கு வாச்சது அவ்வளோதான், விதிப்படி தான் வாழ்க்கை அமையும் சொல்லி அவங்க வாழ்க்கையை வாழ விடாமல் பண்ணின தலைமுறைகளும் உண்டு. இதுதான் இப்படிதான்னு சொல்லி மூளையில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க. அதே மாதிரி இப்போவும் வாழணும். அப்படி வாழ்ந்தால்தான் வாழ்க்கைன்னு சொன்னா இப்போ யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பிடிக்காம தான் அவ்வளோ வருஷம் ஒன்றா வாழ்கிறாங்க. முன்னாடியெல்லாம் பெண்கள் வேலைக்கு போகிற பழக்கம் இல்லை, ஆண்கள் மட்டும் போவாங்க. ஏன் அந்த காலத்தில் சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்லி இருக்காங்கன்னா ஒரு கட்டத்தில் ஒரே முகம் பார்த்தா போர் அடிக்கும். வெளியே போயிட்டு வர ஆணுக்கு ரெகுலராக ஒரு மாதிரி லைஃப் ஸ்டைல் இருந்தால் வாழ்க்கையில் ஒரு ரசனையே இருக்காது. வீட்டுக்கு வர தோணாது. மாதுன்னு போயிடுவாங்க என்பதால் சீக்கிரம் குழந்தைகள் பெற்றுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆண் அவளோடு வாழணும். அதுக்கு குழந்தைகள் பெற்றால் அந்த குழந்தைகளை பார்க்க ரசிக்க, அவங்க சேட்டைகளை ரசிக்க குடும்பம் இணையும். அப்புறம் வளரும் குழந்தைகளின் வளர்ப்பு வாழ்க்கை என்றே கணவன் மனைவி இருவருக்கும் அடுத்த லைஃப் நல்லா போகுமாம். அது ஒரு சைக்கிளிங் ப்ராசஸ் ஆதினி. உன்னை லவ் பண்ணிட்டு முகிலன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணினாதான் அதோட கஷ்டம் தெரியும் உனக்கு. யார் சொன்னா உன் அண்ணாவுக்கு இன்னொரு க்ரஷ் இல்லைன்னு? என்னை லவ் பண்ணினாலும் உன் அண்ணாவுக்கு அங்கே படிக்க போன இடத்துல ஒரு க்ரஷ் வந்திருக்கு. மேபி அவங்க டெய்லியும் பார்த்துக்கிட்டா பேசியிருந்தா என் மேல இருந்த லவ் இருக்கும். ஆனால் அந்த பெண் மேல் சொல்ல தெரியாத ஒரு பாசம் உருவாகி அது காதலாக கூட மாறி இருக்கும். ஏன் வருது இந்த லவ்? யார் மேலே வருதுன்னு தெரியாது, ஆனால் பிடிச்சு போயிடும். அப்புறம் யாரை விடுறதுன்னு தெரியாமல் முகிலன் அவருக்கு தான் கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போவும் அந்த பெண் பற்றி அவருக்குள் ஒரு தாட் இருக்கா இல்லையான்னு கேளு. அவன் இது இப்போ எதுக்கு பிரியா? ஆதினிக்கு நடைமுறை தெரியணும் இல்லையா? ஆதினி அவன் அந்த பொண்ணு உன் கண்ணு முன்னாடி பார்த்தா கஷ்டமாக இருக்காதா பிரியா உனக்கு? உங்கள் அண்ணாவை நான் லவ் பண்ணினேன், அதுக்காக அவர் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறார் என்று தெரிஞ்சால் அவருக்காக எல்லாம் நான் இங்கே உட்காந்து ஒரு செடியில் ஒரு பூ தான் பூக்கும்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேன். சத்தியமாக சாக எல்லாம் மாட்டேன்.
ஈஸியாக மறக்க முடியாது பிரியா. கரெக்டு தான், எவ்வளவு கொடுமையானது அந்த பெயின் புரியுது. ஆனால் போன ஒருத்தருக்காக நம்ம அங்கேயே நிற்க முடியுமா? எப்படி மறக்கிறது சொல்லு? அவரை இப்போ போய் பார்த்தீங்களா? நான் ஏன் போய் பார்க்கணும்? எப்போ நீங்கள் நார்மலாக அவர் உங்களை காப்பாற்றினான்னு தெரிஞ்சோ, அந்த உயிரை மதிக்காமல் இருந்தீங்களோ, அப்போவே நீங்கள் அவரை மறந்து வெறுத்து வெளியே வந்துட்டீங்க. அவருக்கு ஒன்றுன்னு தெரிஞ்சு கண்டுக்காமல் இருக்கீங்க என்றால் லவ் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு பெயின் இருக்குன்னா அதை மாற்ற லாங் ட்ரிப் ட்ராவலிங் பண்ணணும். ஒரு 3 மாதம் நம்ம இருக்கிற இடத்த விட்டுட்டு போயிடணும். இவங்க தான் லைஃப்னு நினைக்கிறப்போ அவங்க சட்டுன்னு இல்லாமல் போனால் உலகமே இருட்டின மாதிரி வாழ்க்கை இருக்கும் தெரியுமா? அப்புறம் எப்படி போய் அந்த மூஞ்சியை பார்க்க முடியும் சொல்லு? நம்மளை நேசித்தவங்க நம்மளை விட்டு போகிறது கஷ்டம்தான். அதுக்காக பிடிக்காத இடத்துல போய் நிற்க முடியாது. அவங்க முன்னாடி செம்மையாக வாழணும். ஏன் இவளை விட்டுட்டு போனேன்னு ஏங்குற அளவுக்கு வாழணும். என் லைஃப்பை நான் யாருக்காகவும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் வெறுப்பை சுமக்காதாது நீ. உனக்கான ஆள் யூனிவர்ஸ் கொண்டு வரும் உன்கிட்ட. நமக்கு எது வேண்டாமோ அதை இந்த யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட இருந்து அதை பிரிச்சுடும். நமக்கு எது வேண்டுமோ அதை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுக்கும். அப்போ தீரனா உனக்கு வேணாம் போல். அப்போது அவர் மகிழுக்கு மட்டும் பொருத்தமானவரா? அதை காலம்தான் முடிவு பண்ணணும். அவங்க தான் சேர்வாங்க என்று நம்மளால் சொல்ல முடியுமா? எப்படி மகிழ் என்ன லவ் பண்ணி ஏமாற்றியவனை நேசிக்கலாம்? அவளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர அவரை பிடிக்கவே பிடிக்காது. அவரை நேசிக்கிறார் என்று எப்படி சொல்கிறீங்க? அப்புறம் அவள் அதை பண்ணவே கூடாது, இதுதான் பண்ணணும்னு நாம் எப்படி டிசைட் பண்ண முடியும்? அந்த வீட்டில் ஈஸ்வர் மாமாவுக்கு என்று ஆசையே இல்லை. இவளையும் அப்படி ஆக்கிடுவாங்களோ என்று எனக்கு சம்டைம்ஸ் பயமாக இருக்கும். அவள் வாழ்க்கையை அவள் வாழனுள்ள ஆதினி என்று சொல்லியபடி முகிலனை பார்க்க, அவன் அவளுக்கு பிடித்தால் அவள் இஷ்டப்படி தான் நடக்கும். ஆதினி, உனக்கு தீரன் மாமா பற்றி என்ன தெரியும்? உனக்கு அவரை பற்றி என்ன தெரியும் ஆதினி? ஒரு ரொமான்டிக் டேட்டிங் உங்களுக்குள்ள நடந்திருக்கா? இல்லை. அப்புறம் ஏன் நெகட்டிவாக பேசுகிற? அப்புறம் இன்னைக்கு நானும் உன் உடன்பிறப்போ ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் என்பதால் கடைசி வரைக்கும் இப்படியே சேர்ந்து தான் வாழ போகிறோம் என்று நமக்கு தெரியுமா? காலத்தை கணிக்க முடியுமா? இன்னைக்கு வாவ் செம என்று சொல்லும் உங்கள் சின்ன தாத்தா ஒரு காலத்தில் அஞ்சு அத்தையை ஈஸ்வர் மாமா கிட்ட இருந்து பிரிக்க என் அம்மாவை வேலைக்கு சேர்த்தவங்க. அதுக்காக இன்னைக்கு அருணாச்சலம் தாத்தாவும் அஞ்சு அத்தையும் பேசிக்காமலாம் இருக்காங்க. சூழ்நிலை ஏதோ ஒரு முடிவை சட்டென்று எடுத்துடுறோம். நம்ம விடிந்தால் உயிரோடு இருப்போமா என்றே தெரியலை. அவ்வளோ பிரச்சனையை ஒரு வாரத்துக்குள் கடந்து வந்திருக்கோம். எவனே தெரியலை என் உடம்பு பூரா கையை வச்சுட்டு போயிருக்கான். நான் இதெல்லாம் யாருக்காக அனுபவித்தேன்? இதோ இவருக்காக. முன்னாடி எங்களுக்கு பல பிரச்சனை வந்திருக்கு. அப்போ எல்லாம் இவர் என்ன பார்க்கணும்னு வரல. ஆனால் இந்த சம்பவம் கேட்டதும் கிளம்பி வந்துட்டார். ஒரு நிகழ்வை சொல்லும், இவங்க தான் நமக்கு, இவங்களை விட எதுவும் இல்லைன்னு. அப்படி நடந்தது தான் தீரன் அண்ணா அவ்வளோ அடிபட்டு விழுந்தோம் பின்னாடியே அவளுக்காக வந்தது. ஆதினி, இப்படி தான் ஒரு நாள் தீரன் மாமா உன்னை நான் பார்த்துப்பேன்னு என்கிட்ட சொன்னார். அவர் டைம்க்கு ஏற்ப மாறிடுவார். அவளும் என்ன மாதிரி அனுபவிக்க வேணாம்னு தான் நான் அவர் வேணாம்னு சொல்கிறேன். மற்றவங்க முடிவை நீங்கள் எப்படி மாற்றலாம்? இப்படி வேணாம்னு சொல்லலாம். சொல்லப்போனால் அர்ஜுன் அண்ணாவுக்கு மகிழ ரொம்ப பிடிக்கும். ஏன் தேவ் கூட அடிச்சிட்டார். சொல்லப்போனால் அவளின் தாத்தாவால் அவளுக்கு ஆபத்துன்னு தான் இங்கே வந்தார். ஆனால் அவரின் மேல் அவளுக்கு ஈர்ப்பு ஏற்படவில்லை. ஏனோ தன் வாழ்க்கையில் ஏற்கனவே பயணித்தவருக்கும் மகிழ் தான் பிடிக்கும். இனி பயணிக்க போகும் ஆளுக்கும் அவளை தான் பிடிக்கும் என்றால் எனக்கென்று யார் இருக்கா? மனது ஒரு மாதிரி குழம்பியது. என்னை நேசிக்க மானெங்கே என்று அவளின் மனம் வாடியது. பிரியா, ஒன்று புரிஞ்சுக்க ஆதினி, மகளுக்கு அன்புதான் உயிர். அவ கண்ணு முன்னாடி போக போற அந்த உயிரை காப்பாற்றியவர் தீரன் அண்ணா. அவர்கிட்ட 1000 மைனஸ் இருக்கலாம். ஆனால் அந்த செகண்ட் அவர் அவளுக்கு பண்ணினது பெருசு. இப்போ அண்ணா அவளின் கண்ணுக்கு கடவுளா தெரியலாம். இது லவ் இல்லாட்டியும் இந்த நிகழ்வை அவ மறக்க மாட்டா. ஆனால் அவரின் துடிப்பு உண்மை. அப்புறம் கடவுள் உனக்கென்று ஒருவரை இந்நேரம் உருவாக்கி வைத்திருப்பார். உனக்காகவே அந்த ஒருத்தர் சீக்கிரமா வருவார். உன்னை உருகி உருகி நேசிப்பார். அப்போ நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்வ. அப்போ நீ மாறிடுவ. காலம் எல்லாம் மாற்றம் பாரு. தலையை ஆட்டினாள். மகிழ் அன்பும் வெளியே போக மருத்துவர் சாணக்கியா, மகிழ், டாக்டர், நான் உனக்கு மாமாமா அப்படியே கூப்பிடு. சரிங்க மாமா. என்ன இன்னும் வீட்டுக்கு போகலையா? பிரியாவை பார்க்க வந்தேன். அப்பா ஓகேவா? இப்போ அப்பா நல்லா இருக்காங்க. நான் அப்பா கிட்ட தான் பேசுறதுக்கு வந்தேன். நீயே வந்துட்ட. அப்பாவுக்கு கால் போல என்னும் பொழுதே மகிழ் தனது எண்ணிலிருந்து ஈஸ்வருக்கு அழைக்கவும் ஃபோன் போகவில்லை. நான் அம்மாவுக்கு கூப்பிட்டு உங்களை கூப்பிட சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தாள். வந்தவள் தன் அம்மாவிற்கு அழைத்து விஷயம் சொல்லிவிட்டு தீரன் அறைக்குள் போகலாமா வேண்டாமா என்று
மனதோடு போராடி கொண்டிருக்கும் போதே விஜயாவின் குரல், அவளை பாக்காட்டி ஆபரேஷன் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றானே, போய் அவளை கூப்பிட்டு வா ரவி என்று அறைக்குள் இருந்த சத்தம். மகிழ், ஏன் இவர் இப்படி பஞ்சாரு எனும் பொழுதே செவிலியர்கள், இவருக்கு அவரோட பாடி கண்டிஷன் தெரியல, இந்த ஆபரேஷன் மட்டும் நல்லபடியா நடக்காட்டி லைஃபே போயிடும், ஏன் இவ்வளோடம், யார் தான் வரணும், அப்படி என்ன உயிரை விட முக்கியம் என்று பேசிக்கொண்டே நகர அதற்கு மேல் தாமதிக்கவில்லை. மகிழ் உள்ளே சென்று விட்டாள். அவளை கண்டதும் விஜயாவும் ரவியும் வெளியே வந்து விட்டார்கள். மகிழ் உள்ளே போக அவன் இதழ்களில் ஒரு குறுநகை, கூடவே கண்ணில் நீர். அது வழியால் வருவது. மாமா, அக்கா என்ற அன்பு. அவன் அவளையே பார்த்தான். அவன் கையை நீட்ட மகிழ் அவனையே பார்க்க அதில் அன்பு கையை வைத்து மாமா என்றான். அந்த கையை பிடித்து கொண்டே அவளையும் பார்த்து இன்னொரு கையை நீட்டினான். அவள் கை வைக்காமல் இருக்க மகிழ் என்று மீண்டும் கையை நீட்ட அன்பு அவளின் கையை பிடித்து அவனின் கையின் மேல் வைத்தான். அவளின் விரல்களை இறுக்கி பிடித்து கொண்டே அன்பு, மாமா கிட்டவா. அவன் வர அன்புவின் நெற்றியில் முத்தமிட்டான். அந்த முத்தம் இருவருக்குமானது. அவன் மகிழை பார்த்தான். அவளும். அவன் நெற்றி சுருங்கி சுருங்கி விரிந்தது. அதில் அவனுடைய வழி அவளுக்கு புரிந்தது. அவளோ, மாமா போய் ஆபரேஷன் பண்ணிக்கோங்க என்னும் போதே ஆதிரை உள்ளே வந்தாள். அவனோ, உன்கிட்ட போராடி போராடி தான் நான் ஒவ்வொன்றையும் சாதிக்கணுமா மகிழ். அவளோ, ஏன் இவ்வளோ நேரமா பார்க்க வர, எப்போ ஹாஸ்பிட்டல் வந்த, ஆனா இப்போதான் இங்கேயே வர. ஆதிரை, உன் அப்பத்தா பேசுற பேச்சுக்கு அவ வரதே பெருசு. அவனோ, அவங்க பேசிட்டாங்களா. அவள் தலை குனிய, அவங்க பேசினதுக்கு மன்னிச்சிடு, சாரி எல்லாத்துக்கும். மாமா இப்போ அதுவா முக்கியம், நீங்க உயிரோட விளையாடுறீங்க மாமா, இது நல்லதுக்கு இல்லை. பிடிவாதம் பிடிச்சு ஒன்று பண்ணினா நிலைக்காது, இனி பிடிவாதம் பிடிக்க ஒன்றும் இல்லை என்றவன். அன்புக்குட்டி, அத்தை கூட கொஞ்சம் வெளியே இருங்க. ஆதிரை, ஏன் அம்மா, நான் படுத்த படிக்காதான் இருக்கேன், அவளை என்ன பண்ண போறேன். அன்புவை கூட்டிக் கொண்டு அவளும் போக அவனோ, மகிழ் என்ன மாமா, ஒரு டைட் ஹக் வேணும். என்னாச்சு உங்களுக்கு, இப்படியெல்லாம் பண்ணினா எல்லாரும் என்னையே தான் பேசுவாங்க. சாக போறவனின் கடைசி ஆசையை நிறைவேற்ற மாட்டியா மாமா, என்ன ஆச்சு உங்களுக்கு. நர்ஸ் பேசிக்கிட்டாங்க, நான் தூங்குறேன்னு நினைச்சு இன்னைக்கு பழைக்கிறது கஷ்டம் என்று. அதில் அவளுக்கு பயம் எடுத்தது. மாமா அப்படியெல்லாம் இருக்காது, 99.9% சாவுதான். அதான் கடைசியா உன்னை பார்த்துட்டு உன் மூஞ்சிய கண்ணுக்குள்ள நிரப்பிட்டு அப்படியே போயிடலாம்னு. ஏன் மாமா நெகட்டிவா பேசுறீங்க. இல்ல, இதான் உண்மை. கடைசியா ஒரு டைட் ஹக் அண்ட் கிஸ் கிடைக்குமா. அவனின் கையை இன்னும் அழுத்தமாக பிடித்து, அப்படியெல்லாம் ஆகாது மாமா, நீங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க, முழிச்சு வந்துடுவீங்க. எனக்கும் பிழைச்சு வந்து உன்னோட வாழணும்னு ஆசையா இருக்கு. ஆனா 1000 பின்னூசிய சுருக்கு சுருக்குன்னு குத்திட்டே இருக்கிற மாதிரி வலிக்குதுடி. எனக்கு இப்போ நீ வேணும் மகிழ். என் வழிய உன்னோட அணைப்பை தவிர வேறு எதுவும் சரி பண்ணாது என்னும் போதே கதவு திறக்க செவிலியர் உடன் வந்த மருத்துவர், தீரன், பிடிவாதம் பிடிக்க நேரம் இல்ல, ஆபரேஷன் பண்ண ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் வர வைக்கணும், என்ன பண்ணலாம். மகிழ் வேகமாக, சார் நீங்க ஆபரேஷன் ரெடி பண்ணுங்க, அவர் ஓகே தான். நீங்க அவருக்கு. அவள் எச்சில் விழுங்கி, நான் அவரோட என்னும் போதே அவன், என்னோட எல்லாம் இவ தான், என்னோட அத்தை பொண்ணு. ஓ, இவங்களை பார்க்க தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டமா என்றவர் மயக்கம் மருந்து ஊசியை போட்டுவிட்டு அவனை ஒரு நிமிடம் நின்று பார்த்துவிட்டு போகும்போது, ப்ரேயர் பண்ணிக்கோமா என்று சொல்லிவிட்டு போனார். அதில் நிஜமாகவே பயம் வந்தது அவளுக்கு. அவன் மயக்கம் மருந்து ஏற ஏற கண் மூடினான். பின் அவள் அவனின் அருகே வந்து அவன் மார்பில் தலை வைத்து, நீங்க வந்துடுவீங்க மாமா என்றவள் அவனின் உச்சந்தலையில் முத்தமிட, எனக்கு மயக்கம் வரல, கண் தான் முழிக்க முடியல, ஆபரேஷன் தியேட்டர் போற வரை கூட இரு என்றவனின் விழியில் நீர். எவ்வளோ வலி இருந்தால் இவ்வளோ மருந்து செலுத்தியும் உறங்க முடியவில்லை என்று புரிந்தது அவளுக்கு. அவள் அவனின் தலையை கண்ணீரோடு வருட அவனை அழைத்து செல்ல வார்ட் பாய்ஸ் வந்தனர். அவர்கள் அவனை அழைத்து செல்ல அவன் விரல்கள் அவளை இறுக்கி பிடித்திருந்தது. அதன் அழுத்தம் என்னை விட்டு போகாதே என்பது போல் இருந்தது.